இப்போ இந்த அரிசியை வந்து இப்போ நைட்டு நீங்கள் டிஃபன் செய்ய போகிறீங்க அப்படின்னா அரிசியை காலையிலேயே ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். அதே மாதிரி துவரம்பருப்பையும் ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி ஃபஸ்ட்டு வரமிளகாவை போட்டு கிரைண்டரில் நல்லா அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த அரிசியும் வந்து களைஞ்சி அரிசியை போட்டு அதையும் வந்து நல்லா பொறுன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் துவரம்பருப்பையும் சேர்த்து 1 2மா அரைச்சிங்க அப்படின்னா, நாங்கள் ஏதோ ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இந்த மாவு இப்படி தான் இருக்கணும். நல்லா பாருங்கள், கையில் பார்த்தீங்கன்னா இந்த பொறுப்பு நல்லா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பதத்தில் மாவு அரைச்சி தண்ணி அதிகமாக ஊற்றாமல் இந்த மாதிரி கெட்டியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம கடாய் போட்டுட்டோம். இப்போ வந்து இந்த இந்த வெங்காயம் இந்த எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த மாவோடு சேர்த்து ஒன்றா கலந்துப்போம். இப்போ வந்து அந்த குணுக்குருண்டை பண்ணுறதுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் எல்லாத்தையும் வந்து இந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தண்ணி விட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இதை வந்து கிரைண்டர் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட கொஞ்சமாக அரிசி போட்டு மிக்சியில் கூட அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மாவோட அந்த தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, எவ்வளோ கெட்டியாக அரைச்சி வச்சுருக்காங்கன்ட்டு. இந்த மாதிரி தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஆயில் வந்து மீடியமாக, ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹீட் இல்லாமலும் இருக்கக்கூடாது. இதாகிடுச்சு. இப்போ போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு போண்டா போடுற மாதிரி தான், பக்கோடா அந்த மாதிரிலாம் போடுற மாதிரி தான். இந்த மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டியாக உருண்டையாக இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் அரைக்கும் போதே இது கூட உப்பு வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா உப்பு தனியாக மாவு தனியாக இருக்கும். நீங்கள் அரைச்சி எடுக்கும் போதே அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே இருக்கிற அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கிருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு அந்த குணுக்குருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆயிலேருந்து எடுத்துடலாம். நல்லா ஆயிலை வந்து நல்லா வடிகட்டிட்டு எடுங்க. ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அது எப்படி அந்த கெட்டியாக இருக்கிற மாவில் உங்களுக்கு கையாலேயே வச்சு தட்டுறது எப்படின்றதுன்னு பாருங்கள். இது மாதிரி அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு இது மாதிரி நீங்கள் அது கையாலேயே ஒரு உருண்டை மாவை எடுத்து வச்சு நல்லா தட்டலாம். ஆக்சுவலாக இது வந்து ராகி அடை அந்த மாதிரி வந்து கையில் எடுத்து தட்டுற ப்ரொசீஜர். பாருங்கள், பின்னாடி சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. அடுத்து திருப்பி போட்டுறோம். இது வந்து நல்லா செவக்கணும். செவந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்து கிடைக்கும். ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அதை எடுத்து வச்சுருவோம். கிரைண்டர் கழுவி அந்த தண்ணியில் உங்களுக்கு தேவையான அளவு இந்த மாவு போட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் கரைச்சிடக்கூடாது. அப்புறம் இது அடை வந்து பிஞ்சு வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி அதோட கன்சிஸ்டன்சி காட்டுறோம் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். இதுக்கு மேலே தண்ணியாக போனாலும் உங்களுக்கு வந்து அந்த தோசை இது அடை ஊற்றுறதுக்கான ஒரு இது வந்து வராது. இதுக்கு மேலே தண்ணியாக போச்சுன்னா எல்லாம் பிச்சுக்கிட்டு எடுக்கிறதுக்கு வராமல் இருக்கும். தோசை கல்லையே ஊற்றிக்கும். ஃபேமஸ் அதே மாதிரி தான். தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு எண்ணெயை ஊற்றி வேக வச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும் நேரம் நீங்கள் வந்து அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த இதுலேயே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து முட்டைக்கோசு, கேரட்டு
இதிலே வந்து நல்லா சீவிட்டு இப்போ மாவு வந்து நீங்கள் கரைக்கிறீங்கல்ல அதோடவே அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ் வந்து உங்களுக்கு ரெடி. நம்மளோட இன்னைக்கு டிஃபன் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. ஏதாவது வீடியோவில் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.